எல்லா பக்தர்களுக்கும் ஹரே கிருஷ்ணா. பிரணாமம். All the devotees, my humble obeisances. நம்ம முதல்ல குரு பிரணாம மந்திரால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுர்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விஜேந்திர நந்தன் स्वामीति नामिने. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. எல்லா பக்தர்களுக்கும் ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் ஹரே கிருஷ்ணா. To all devotees, ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்றைக்கு ஸ்ரீல ஜெயதேவ கோஸ்வாமி அவர்களை பத்தி, அவருடைய மறைவு தினமான இன்று ஜெயதேவ கோஸ்வாமி அவருடைய புகழை நாம் பார்க்க போகிறோம். Today is the disappearance day of Srila Jayadeva Goswami. We are going to see the glories of Sri Jayadeva Goswami. ஜெயதேவ கோஸ்வாமி அவருடைய இந்த வாழ்க்கை சரித்திரத்தை நாம் இரு பாகங்களாக பிரித்துக் கொள்வோம். So we are going to split the life history of Jayadeva Goswami into two parts. So ஜெயதேவ கோஸ்வாமி அவருடைய இளம் பருவத்தையும் அவருடைய லீலா வினோதங்களையும் ஒரு பாகத்திலும், அவருடைய his childhood pastimes and also his pastimes he performed during that time, that will be one part. இரண்டாம் பாகத்தில் கீத கோவிந்தம் மற்றும் பகவான் ஜெகநாதரின் லீலைகளை பற்றியும் நாம் பார்ப்போம். In the second part, we will be seeing Gita Govindam and also the pastimes of Lord Jagannath. Mataji, it is displayed on it is visible? Yes, Prabhuji. Very much. Yes. So in ஜெயதேவ கோஸ்வாமி பார்த்தீங்கன்னா கெண்டு வில்வா என்னும் ஒரு இடத்தில் ஒரிசா மாநிலத்தில் பிறந்தார். The birthplace of Jayadeva Goswami is Kenduli, that is in Orissa. இந்த கெண்டு வில்வா எனக்கூடிய இடம் இரு இடங்களில் உள்ளது. ஒன்று ஒடிசா மாநிலத்திலும் இன்னொன்று மேற்கு வங்காளத்திலும் உள்ளது. This Kenduli, this place is present in two places. Kendul Vilva. This place is present in two places. One is in Orissa, another one is in West Bengal. இது கௌடிய தேசம் என்றும் பிறகு ஒடிசா மாநிலத்தை ஒடியா தேசம் என்றும் கூறுவார். So this is called Gaudiya Desha and also Odia Desha. பிறகு அங்கு ஒரு அழகிய நதி ஓடுவதை நாம் பார்ப்போம். அந்த நதியின் பெயர் அஜயா. There is a beautiful river running over there. The name of the river is Ajaya. சைத்தன்ய மகாபிரபு தோன்றுவதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாம் ஜெயதேவ கோஸ்வாமி தோன்றினார். So before Chaitanya Mahaprabhu's appearance, before that 300 years ago, Jayadeva Goswami appeared. இது அப்பொழுது 15ஆம் நூற்றாண்டு. At that time it was 15th century. ஜெயதேவரின் தந்தையார் போஜதேவர், தாயார் Jayadeva's father is Bojadeva and mother is வாமதேவி. Vamadevi is the mother's name. சிறு வயதிலே அவர் தாய் தந்தையை இழந்துவிட்ட காரணத்தினால் துறவு நிலையை மேற்கொண்டார். At a very young age he lost his parents, so he took sannyasa order of life. பிறகு not sannyas, he is in a form of renunciation. So he became very detached. அவர்
சமஸ்கிருத பாண்டித்துவத்தில் மேலோங்கி திகழ்ந்தார். He was an expert scholar in Sanskrit. சிறு வயதிலேயே சமஸ்கிருதத்தில் பாண்டித்துவத்தை பெற்றார். At an young age, he was an expert in Sanskrit. இந்த 64 கலைகள் என கூடியதில் ஆடல், பாடல், கவிதை எழுதுதல், சமஸ்கிருத பாண்டித்துவம் பெற்றுதல் போன்ற அனைத்து விதமான கலைகளிலும் நாம் ஜெயதேவ கோஸ்வாமி கைதேர்ந்து இருந்தார். There are 64 expert arts are there. In that specifically, Jayadeva was an expert in dance, singing, poetic writing, and other things. அவர் கவித்திறனை கண்டு ஜெயதேவரை புகழ்ந்து பல புலவர்கள் பாடியுள்ளனர். His poetic skill, no, it was admired and it was glorified by many scholars and poets. இன்றளவிலும் சமஸ்கிருதத்தில் பெயர் போனவர் ஜெயதேவ கோஸ்வாமி. பல பல்கலைக்கழகங்களிலும் சமஸ்கிருத வாக்கியங்கள் ஜெயதேவரின் எழுத்துக்களில் இருந்து பெறப்படுகிறது. He even today, no, he's very renowned in the Sanskrit scholarliness, and also in many universities they use his Sanskrit writings. நாம் இங்கு பார்க்கலாம் இந்த சேனா டைனாசிட்டி, அதாவது இந்த சேனா அப்படின்னு கூடிய அரசாங்கம். Sena dynasty, this is Sena kingdom. இந்த சேனா அரசு எனக்கூடியது லக்ஷ்மண் சேனா எனக்கூடிய ராஜாவால் ஆளப்பட்டது. Lakshman Sena is the ruler of this Sena dynasty. நாம் இங்கு பார்க்கலாம் இந்த சேனா குடும்பத்தினர், முதலில் இந்த சேனா குடும்பத்தினர் சமந்த சேனா எனக்கூடிய ராஜாவால் தொடங்கப்பட்டது. The Sena family, you know, it first started with a king called Samanta Sena. பிறகு பல்லால சேனா எனக்கூடிய சமந்த சேனாவின் புதல்வரால் ஆளப்பட்டது. Ballala Sena is the son of Samanta Sena, and then he ruled over the kingdom. பிறகு பல்லால சேனா தன்னுடைய புதல்வரான லக்ஷ்மண சேனாவிற்கு இந்த ராஜாங்கத்தை தந்தருளினார். So Ballala Sena, he gave it to his son Lakshman Sena. இந்த சேனா குடும்பத்தினர் ஒரு காலத்தில் கர்நாடகா எனக்கூடிய மாநிலத்தில் வசித்து வந்தனர். The Sena family, no, once upon a time they were living in Karnataka, Sena. பிறகு அவர்கள் படையெடுப்பின் காரணமாக கேரளா, தமிழ்நாடு போன்ற நாடுகளை ஆக்கிரமித்தனர். So then afterwards, no, like they were invading and they were occupying Kerala, Tamil Nadu, these places. பிறகு அவர் வங்காளத்தையும் கைப்பற்றினார்கள். இங்கு வங்காளத்தில் நவதீபத்தை தலைநகராக கொண்டிருந்தார்கள். Afterwards, they were able to occupy Bengal also. At that time, Navadip was the headquarters. பிறகு அவர்கள் ஒடிசா, பீகார், வாரணாசி போன்ற நகரங்களையும் கைப்பற்றினார்கள். Then they were able to catch up Orissa, Bihar, and Varanasi. இங்கு நாம் அரசர் கில்ஜியை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். So we are aware of the king Khilji. அவர் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். He belongs to Afghanistan. பிறகு இந்த சேனா அரசாங்கத்தை இந்த கில்ஜி எனக்கூடிய அரசர் தாக்க முற்பட்ட பொழுது கில்ஜி சேனாவை தோற்கடித்தார். So when this Khilji was attacked by Sena, no, at that time Khilji, he defeated Sena dynasty. பிறகு வங்காளத்தில் பார்த்தீர்களானால் இந்த முகலாயர்களுடைய ஆட்சி காலம் வந்தது. நவதீபத்தை தலைநகராக அவர்கள் கொண்டார்கள். Then afterwards Muslims were ruling West Bengal and they had the headquarters as Navadip. அப்பொழுது இந்த லக்ஷ்மண சேனா எனக்கூடிய மன்னர் ஆளும் காலத்தில் தான் நாம் ஜெயதேவ கோஸ்வாமி இருந்தார். When Lakshmana Sena was ruling the country, at that time only Jayadeva Goswami was there. நாம் இங்கு பார்க்கலாம் ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூர். Here you can see the picture of Bhakti Vinoda Thakur. இவர் தன்னுடைய புத்தகமான ஸ்ரீ நவதீப தாம மகாத்மியா எனக்கூடிய பரிக்கிரமா புத்தகத்தை எழுதியுள்ளார். He has written the book Sri Navadipa Dama Mahima. In that book, this Parikrama Kandala is written. அவர் கூறுகையில் இந்த
நவதி அதாவது இந்த ஜெயதேவ கோஸ்வாமி எனக்கூடியவர் நவதீபத்தில் வசித்ததாக கூறப்படுகிறது. So he said that this Jayadeva Goswami was living in Navadvip. பிறகு ஜெயதேவ கோஸ்வாமி வசிக்கும் இடத்தை சம்பஹட்டா என்னும் கூறுவர். Even Champakanta, the place where Jayadeva Goswami was living, is also called Champakanta. அது பக்தி வினோத தாக்கூரால் இங்கு பாண்டீரவனம் என்று வர்ணிக்கப்படுகிறது. Bhakti Vinod Thakur narrates this place as Bandiravana. பிறகு நாம் அவர் வசித்த ஒரு நிமிடம். சோ இங்கு நாம் லக்ஷ்மண சேனாவை பத்தி பார்த்தோம் அல்லவா? சோ லக்ஷ்மண சேனா எனக்கூடிய அரசர் ஜெயதேவ கோஸ்வாமியின் புகழை அறிந்தார். Lakshmana Sena, the king, he came to know about the glories of Jayadeva Goswami. அவர் தனது அவை புலவராக ஜெயதேவ கோஸ்வாமி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார். He wanted to have Jayadeva Goswami as one of his kingdom person. அவருடைய அவை கவிஞரான கோவர்தன் ஆச்சாரியர் பலவிதமான விஷயங்களை பற்றி, அதாவது ஜெயதேவ கோஸ்வாமியை பற்றி அடிக்கடி மன்னரிடத்தில் கூறுவார். Govardhana Acharya, he was there in the kingdom of the king, and quite often he used to tell about Jayadeva Goswami. ஜெயதேவ கோஸ்வாமி எழுதிய கீத கோவிந்தத்தை பற்றியும் தசாவதார ஸ்தோத்திரத்தை பற்றியும் அவர் அடிக்கடி கூறுவதுண்டு. So quite often he used to tell about Gita Govindam and also Dashavadara Stotra written by Jayadeva Goswami. பிறகு இதில் கவர்ச்சி உற்ற லக்ஷ்மண சேனா ஜெயதேவ கோஸ்வாமியை சென்று பார்க்க வேண்டும் என விரும்பினார். So Lakshmana Sena was so attracted hearing all this, and also he wanted to go and have darshan of Jayadeva Goswami. லக்ஷ்மண சேனா ஒரு மாறு வேட அரசனாக செல்லாமல் மாறு வேடத்தில் சென்று ஜெயதேவர் வசிக்கும் இடத்திற்கு சென்றார். He didn't go as a king, he went in disguise and he went to Jayadeva Goswami's place. பிறகு ஜெயதேவ கோஸ்வாமி ஒரு துறவின் நிலையில் இருப்பதை அவர் கண்டார். He saw that Jayadeva Goswami is in the sannyasa order of life. பிறகு ஜெயதேவ கோஸ்வாமி அவர் முழுமையாக பகவானின் சேவையில் ஈடுபட்டிருப்பதை அவர் கண்டார். He saw that Jayadeva Goswami was completely absorbed and engaged himself in the devotional service of the Lord. இதில் மனம் உருகிய லக்ஷ்மண சேனா தனது இந்த ஆடையை களைந்து தான் அரசர் என்பதை வெளிப்படுத்தினார். So Lakshmana Sena, he got so melted in his heart, and he just removed his disguise form and he expressed himself, I am the king, to Jayadeva Goswami. பிறகு ஜெயதேவ கோஸ்வாமி கூறினார், நான் துறவு நிலை மேற்கொண்டுள்ளேன். எனக்கு அதாவது தனம், மக்கள் மற்றும் சுந்தரி இது போன்ற விஷயங்களில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லை. ஆகையால் நான் தற்போது பூரிக்கு கிளம்பலாம் என உள்ளேன் என கூறினார். At that time, Jayadeva Goswami expressed about himself to the king that I am not interested in Lakshmi or the people or the ladies. I have planned to go to Puri Dham. பிறகு லக்ஷ்மண சேனா பிரார்த்தனை ஒன்றை வைத்தார். நீங்கள் இவ்விடத்தை விட்டு சென்று விட்டால் நான் மிகவும் மனமுடைந்து போவேன். ஆகையால் நீங்கள் அருகில் உள்ள சம்பஹட்டா எனக்கூடிய ஒரு அழகிய கிராமத்திற்கு சென்று வசிக்கலாம் என கூறினார். King Lakshmana Sena, he kept a prayer in front of Jayadeva Goswami and he requested him, see, if you leave this place, I will break into pieces. Please go to Champakata, that is quite close by. You can live over there, he requested. இந்த சம்பஹட்டா எனக்கூடிய இடம், சம்பா என்றால் செண்பகப்பூ, ஹட்டா என்றால் காடு, செண்பக பூக்களால் ஆன காடு என்று அர்த்தம். Champa means Shenbaka poo and Chanpaka flower, and this Kata means forest. So this is a forest full of Shenbaka flowers.
பக்தி வினோத தாக்கூர் தனது நவதீப தாம மகாத்மியத்தில் இந்த சம்பஹட்டாவை பற்றி விவரித்துள்ளார். Bhakti Vinod Thakur in his Sri Navadvipa Dhamma Mahatmya, he has clearly explained about this place. இந்த சம்பஹட்டா எனக்கூடிய இடம் நவதீபத்தில் கோலத்வீப் எனக்கூடிய தீபத்தில் அமைந்துள்ளது. This Champakata place, no, it is there in Navadip in Kolahata place. கோலத்வீப். Koladip. இது அதாவது இரண்டு தீபத்தை பிரிக்கக்கூடிய ஒரு நதி ஒன்று ஓடுகிறது. அதன் பெயர் மானசி கங்கா. There is a river called Manasi Ganga that only splits these two dvipas. ரித்விக் தீப் மற்றும் கோலத்வீப் இந்த இரண்டு தீபத்தை பிரிக்கக்கூடிய நதியாக மானசி கங்கா அமைந்துள்ளது. Ritvik Dweep and Kuala Dweep, these are the two places which are split by the river Manasi Ganga. பொதுவாக நாம் பிருந்தாவனத்தில் மானசி கங்காவை ஓர் குளத்தின் வடிவில் காண்போம். Usually, no, we see this Manasi Ganga as a pond in Vrindavan. ஆனால் இங்கு நாம் ஒரு நதியின் வடிவில் பொழிந்து ஓடுவதை காண்போம். Here we see that it runs like a river. பிறகு பக்தி வினோத தாக்கூர் இதை பாண்டீரவனம் என்று குறிப்பிட்டுள்ளார். Bhakti Vinod Thakur has mentioned this place as Bandiravana. பாண்டீரவனத்தில் கிருஷ்ணரும் பலராமரும் தன் சகாக்களுடன் மாடு கன்றுகளை மேய்த்து ஓய்வெடுக்கக்கூடிய இடம். So the Bandiravana is the place where Krishna and Balaram, they used to do the herding of the cows and take rest in this place. இந்த வனம் முழுவதும் செண்பக மலர்களால் சூழப்பட்டிருந்தது. So this forest, no, is full of champaka trees. ஒரு முறை ஒரு பிராமணர் இந்த செண்பக மலர்களை கொண்டு ராதா கோவிந்தரை பூஜித்து வந்தார். Once upon a time there was a Brahmana, he was worshipping Radha Govinda with champaka flowers. இந்த சம்பஹட்டாவில் வாழ்ந்த அந்த பிராமணர் பகவான் சைத்தன்யரின் தரிசனத்தை ராதா கோவிந்தரின் மூலம் பெற்றார். The Brahmana who lived in this Champakata place, he had the darshan of Chaitanya Mahaprabhu through this Radha Govinda. சைத்தன்ய மகாபிரபு இன்னும் அவதரிக்கவில்லை. இருப்பினும் அவரின் பக்தியை மெச்சி அவருக்கு ராதா கோவிந்தரின் விக்கிரகத்தின் மூலம் சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு தரிசனம் காட்டினார். Chaitanya Mahaprabhu has not yet appeared. Even then, no, like because of his pure devotion, Radha Govinda, they were very much satisfied and they showed Chaitanya Mahaprabhu's darshan. இந்த பிராமணருக்கு சைத்தன்ய மகாபிரபு ஒரு வரத்தையும் வழங்கினார். Chaitanya Mahaprabhu, he gave a benediction to this Brahmana. நான் சைத்தன்ய மகாபிரபுவாக சங்கீர்த்தன இயக்கத்தை பரப்ப வரும் பொழுது நீ கதாதார் பண்டிதரின் இளைய சகோதரராக பிறப்பாய் என வரமளித்தார். At that time, Chaitanya Mahaprabhu told him that when I come here to spread the Sankirtana movement, at that time you will appear as Gadadhar Pandit's younger brother. வாணிநாத் பண்டிட். Vaninath Pandit, the name is. இவர் பூஜித்த கௌர கதாதர் விக்கிரகத்தை நாம் இன்னும் இந்த சம்பஹட்டாவில் காண்போம். The deity worshipped by him even today you can see in Purihatta. இந்த சம்பஹட்டாவில் அழகியதோர் ஒரு பக்தி சித்தாந்த மகாராஜால் கட்டப்பட்ட ஓர் கௌர கதாதர் கோவில் உள்ளது. Here there is a Gaura Gadadhar temple in Champahati which is built by Bhaktisiddhanta Saraswati Thakur. அவர் இந்த வாணிநாத் பண்டிட் பூஜித்த இரு கௌரங்கர் மற்றும் கதாதர பண்டிட் இரு விக்கிரகத்தையும் அங்கு பிரதிஷ்டை செய்தார். He just situated over there this could you please repeat it? கௌரங்க மகாபிரபு மற்றும் கதாதர் பண்டிட்டின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார். Gauranga Mahaprabhu and Gadadhar Pandit's statues, no, he has established over there. பிறகு 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாணிநாத் பூஜை செய்த இந்த கௌர கதாதரை அனைவரும் வழிபட வழிவகை செய்தார் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர்.
Bhaktisiddhanta Saraswati Thakur made arrangements in such a way that 500 years ago, these Vigrahas were worshipped by Vaninath Prabhuji. பிறகு நாம் இங்கு சம்பகலதா எனக்கூடிய ஒரு கோபியை பார்க்கலாம். Here you can see Champakalata Gopi. விருந்தாவனத்தில் இந்த சம்பகட்டா என்னும் இடமும் உள்ளது. இந்த சம்பக வனத்தில் தான் சம்பகலதா எனக்கூடிய இந்த கோபிகை அனுதினமும் செண்பக மலர்களை பறித்து கிருஷ்ணருக்கு மாலை தொடுப்பார். This Champakalata Gopi, she lives in Vrindavan. In Vrindavan, this Champaka Hatti place, Champaka forest is there. There she used to collect all the Champaka flowers and she will make a garland and she will offer it to Krishna. So இவ்வளவு பெருமை வாய்ந்தது இந்த சம்பகட்டா எனக்கூடிய இந்த வனம். Such a glorious place is this Champakata forest. பிறகு ஜெயதேவ கோஸ்வாமி அங்கு உள்ள அஜய நதியையும் கண்டார். Jayadeva Goswami saw the Ajay river also over there. ஒரு முறை ஜெயதேவ கோஸ்வாமி அந்த அஜய நதியில் நீராடி விட்டு வெளியே எழுந்து வரும் பொழுது இந்த நதியில் ஸ்ரீ ஸ்ரீ ராதா மாதவரின் விக்கிரகத்தை அவர் கண்டார். So once this Jayadeva Goswami, he had a holy dip in this river. No, at that time when he came out, he saw the deity of Radha Govinda. இந்த ராதா கோவிந்தரின் விக்கிரகம் இன்றளவிலும் ஜெய்ப்பூர் மாநிலத்தில் வழிபட்டு வருகிறது. This Radha Govinda deities are worshipped in Jaipur today. நாம் அன்று அந்த பிராமணரால் வழிபடப்பட்ட ராதா கோவிந்தர் இன்றும் நாம் ராதா மாதவராக நாம் தரிசித்து வருகிறோம். So those days Radha Govinda was worshipped. Those deities were worshipped now as Radha Madhava. நாம் இன்று பார்க்கலாம் இந்த ராதா மாதவரின் விக்கிரகம் ஜெயதேவ கோஸ்வாமியால் வழிபட்டு வந்ததை. So we can see that this Radha Madhava's Vigraha is worshipped by Jayadeva Goswami. ஆனால் என்ன ஒரு அவல நிலை என்றால் இந்த ராதா மாதவரின் விக்கிரகம் எக்காலத்தில் அவருக்கு கிடைத்தது, இக்காலத்தில் இருந்து அவர் பூஜை செய்து வந்தார் என்ற விவரம் தெரியவில்லை. So the pathetic situation is that there is we don't get any authentic details about when he got it and how long he has been worshipping, all that, no details about it. சத்திய யுகத்தில் அந்த சம்பக வனத்தில் சத்தியயுக காலத்தில் பிராமணருக்கு சைத்தன்ய மகாபிரபு காட்சி கொடுத்ததை போல ஜெயதேவருக்கும் சைத்தன்ய மகாபிரபு ராதா மாதவரின் விக்கிரகத்தில் இருந்து காட்சியளித்தார். So yeah, for Jayadeva Goswami also, Lord appeared, gave darshan in the form of Radha Govinda. அவர் கூறியது என்னவென்றால், நான் நவதீபத்தில் அதாவது ஜெகநாத் பூரியில் சென்று லீலைகள் செய்ய உள்ளேன். ஆகையால் இந்த புனிதமான நவதீப தாமத்தை விட்டு நீ ஜெகநாத் பூரிக்கு உடனடியாக இடம்பெயர வேண்டும் என்று கூறினார். So he was given the instruction, no, you go to Jagannath Puri, there I am going to perform pastimes. You also go over there. That was the instruction given to him. நான் 300 ஆண்டுகளுக்கு கழித்து வந்து இந்த கீத கோவிந்தம் எனக்கூடிய இந்த மகா காவியத்தை உலகமெங்கும் பறைசாற்றுவேன் என கூறினார். So after 300 years, I will come back and I will take this Gita Govinda to all over the world. பிறகு அவர் அந்த சம்பக வனத்தை விட்டு புறப்பட தயாரானார். So he has decided to leave the Champaka forest. இந்த விஷயத்தை கண்ட கஜபதி மகாராஜ், அவர் பூரி மாநிலத்தின் அரசர். Gajapati Maharaj is the king of Puri. இவர் ஜெயதேவ கோஸ்வாமியை தனது அரசவை புலவராக உடனடியாக ஆக்கி கொண்டார். So he gave the responsibility to become the kingdom poet to Jayadeva Goswami. ஜெயதேவ கோஸ்வாமியும் கஜபதி மகாராஜரின் அரசவையில் இருந்து அவை புலவராக சேவை செய்தார். Jayadeva Goswami also, he worked as kingdom poet in Gajapati Maharaj kingdom. பூரிக்கு வந்து சேர்ந்தவுடன் ஜெயதேவ கோஸ்வாமி பிரம்மச்சாரியாக இருந்தார்.
When he came to Puri, he was a brahmachari, Jayadeva Goswami. ஜெயதேவ கோஸ்வாமிக்கு திருமணமாகும் வயது ஆகியிருப்பினும் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. முழு துறவு நிலையில் ஆழ்ந்திருந்தார். He was ready to get married. He was in such a age, but he was not interested, but he was like a full sannyasi. ஒரு நாள் ஜெகநாத் பூரியில் ஜெகநாதரின் தூய பக்தர் ஒருவர் தனக்கு குழந்தை இல்லை என்று ஜெகநாதரிடம் மிகுந்த பிரார்த்தனை ஒன்றை வைத்தார். See, once in Puri Dham, one devotee of Lord Jagannath, he was requesting Jagannath that I don't have child at all. 25 வருடங்கள் கழித்து அவர் பக்தியின் முன்னேறிய பிறகு அவருக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. After 25 years, when he progressed in pure devotional service, then he had a female baby. வேத கலாச்சாரத்தில் என்ன கூறுகிறது என்றால், ஒரு பெண்ணானவள் திருமண வயது அடைந்தவுடன் தனது தந்தையானவர் பகவான் ஹரியிடம் இப்பெண்ணை ஒப்படைக்க வேண்டும். அதாவது, எனது பெண்ணுக்கு மனம் வயது வந்துவிட்டது, நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதன் பிரகாரம் நான் கேட்கிறேன் என வேத முறைகள் கூறுகிறது. Vedic injunctions clearly says that when a female child reaches, she's ready, she reaches the adolescent age and ready for marriage, then immediately the father has to take the child and offer it to the God and say that, see, now she is in your responsibility, whatever you say, I will accept it. That was the custom. பிறகு ஜெயதேவ கோஸ்வாமியின் கனவில் பகவான் ஜெகநாதர் பிரத்யக்ஷமானார். Then Lord Jagannath came in the dream of Jayadev Goswami. அவர் கூறினார், அழகிய பத்மாவதி எனக்கூடிய இந்த சுந்தரியை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறினார். This Padmavati, she is the most beautiful lady and you have to get married to her. Lord Jagannath told Jayadeva Goswami. இதே கனவு அந்த தந்தையாக இருக்கக்கூடிய பிராமணரின் கனவிலும் வந்தது. The same dream came in the father's and the Padmavati's father's dream also. மறுநாள் தூங்கி எழுந்தவுடன் பத்மாவதியின் தந்தையானவர் பத்மாவதியை கொண்டு ஜெயதேவரிடம் சேர்த்து விட்டார். Next morning, Padmavati's father, he took Padmavati and he just handed it over Padmavati to Jayadeva Goswami. ஜெயதேவ கோஸ்வாமியிடம் கூறினார், பகவான் ஜெகநாதரின் விருப்பம் இது, நீ பத்மாவதியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கூறினார். Then he told Jayadeva Goswami, this is the desire of Lord Jagannath, you have to get married to Padmavati, he said. ஜெயதேவருக்கு திருமண வாழ்க்கையில் முழுக்க விருப்பம் இல்லை, அவருக்கு பகவான் ஹரிக்கு சேவை செய்ய வேண்டும், இதுவே அவருடைய விருப்பம். Jayadeva Goswami was not interested to get married and lead a family life. He wanted only to serve Lord Jagannath. அவர் எப்பொழுதும் நா தனம் நா ஜனம் நா சுந்தரி எனக்கூடிய தத்துவத்தில் வாழக்கூடியவர். அதாவது, தனம் என்று வரும்பொழுது லக்ஷ்மண சேனா எனக்கூடிய அரசர் எவ்வளவு வேண்டுமானாலும் பொன்னும் பொருளும் கொடுக்க தயாராக இருந்தார். ஆனால் அவர் அதில் ஈடுபாடு இல்லாமல் அங்கிருந்து பூரிக்கு வந்தார். Actually, this Jayadeva Goswami, he lives according to the principles Nadanam, Najanam, Nasundarim. When he was with Lakshmana Sena king, that time he was ready to give lot of Aishwarya, but Jayadeva Goswami did not accept it and he left that place and he came to Puri Dham. நான் ஜனம் என்று வரும்பொழுது இவர் எழுதும் இந்த சமஸ்கிருத வாக்கியங்கள் ஆகட்டும், கீத கோவிந்த காவியமாகட்டும், மக்கள் இவரின் மேல் மிகுந்த மரியாதையுடன் இவர் எங்கு செல்கிறார்களோ அங்கும் கூட்டம் கூட்டமாக கிளம்பி விடுவார்கள். அதையும் அவர் விரும்பவில்லை. Najanam, which means that he has written Gita Govindam, all that, like people very fond of that. And wherever Jayadeva Goswami goes, there lot of people they will follow him and go. That also he didn't like at all. நான் சுந்தரி இன்று இந்த வயதான பிராமணர் தனது மகளான பத்மாவதி திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்துகின்றார். நான் சுந்தரி எனக்கூடிய தத்துவத்தையும் அவர் விரும்பவில்லை. Na Sundarim, according to this principle, when Padmavati's father was compelling him to get married to Padmavati, that also Jayadeva Goswami didn't like. பிறகு ஜெகநாதரின் ஆணைக்கிணங்க பத்மாவதியை ஜெயதேவ கோஸ்வாமி திருமணம் செய்து கொண்டார். Then according to the instructions of Lord Jagannath, then Jayadeva Goswami accepted Padmavati and got married to her.
அவர் கிரகஸ்த ஆசிரமத்திற்குள் காலெடுத்து வைத்தார். So he entered the grahastha life. இங்கு நாம் பார்க்கலாம், இது ஜெயதேவ கோஸ்வாமி ஒரு முறை தனது தான் வசிப்பதற்கு ஒரு வீட்டை கட்டுவதற்கு ஆசைப்பட்டார். So he had a desire, Jayadeva Goswami, and he wanted to construct a house for him to live. ஆனால் அவர் இந்த கூரையை நெய்வதற்காக கொம்புகளையும் கட்டைகளையும் எடுப்பதற்கு பத்மாவதியை அடிக்கடி அழைத்தார். So he has to prepare this thatching. For that, no, quite often he used to call Padmavati to help her out, to help her in making this thatching. அவர் கூரையை நெய்து முடித்தார். ஆனால் என்ன ஒரு விந்தை என்றால், பத்மாவதி வேற ஏதோ வேலையில் ஈடுபட்டிருப்பதை அவர் கண்டார். He has finished doing this thatching, but he noted that Padmavati was involved in something else. பிறகு யார் நமக்கு உதவி செய்தது என கண்டுபிடிக்க ஜெயதேவ கோஸ்வாமி ஆர்வம் கொண்டார். So he had a desire and he want to know who helped me. பிறகு அவர் வழிபட்டிருக்கும் அந்த ராதா மாதவர் அவருடைய இரு கரங்களும் அழுக்கு படிந்திருப்பதை அவர் கண்டார். At that time he was so curious and he just noted that his worshipable deity Radha Madhav, no, their hands were soiled. He could notice that. அவர் மிகுந்த கவலை உற்றார். He was so worried. பிறகு ராதா மாதவருக்கு அழகியதோர் ஒரு கோவிலை நிர்மாணிக்க முடிவு செய்தார். He has decided to construct a beautiful temple for Radha Madhav. முதலில் விருந்தாவனத்தில் இந்த ராதா மாதவ விக்கிரகங்கள் இருந்தது. பிறகு முகலாயர்கள் படையெடுப்பின் காரணமாக ஜெய்ப்பூர் மன்னரின் கட்டுப்பாட்டிற்குள் இந்த விக்கிரகங்கள் வந்தது. First of all, these deities were there only in Vrindavan, because due to the invasion of these Muslim kings, no, then it came under the Jaipur king's custody. நாம் இன்று பார்க்கலாம், ஜெய்ப்பூரில் கனக விருந்தாவன் என்ற மிகப்பெரிய ஒரு மாளிகை உள்ளது. அந்த மாளிகையானது இன்று கோவிலாக மாற்றப்பட்டிருக்கின்றது. There is a beautiful place called Kanaka Vrindavan in Jaipur. That beautiful building is converted into a temple now. இந்த கனக விருந்தாவனத்தில் தான் ஜெயதேவ கோஸ்வாமி வழிபட்ட ராதா மாதவரின் விக்கிரகங்கள் இன்றளவிலும் வழிபடப்பட்டு வருகிறது. So here only you can find this deities worshipped by Jayadeva Goswami. Even today you can find the Radha Madhav that is being worshipped even today. நாம் ஒரு பகுதியை கடந்தோம், நாம் இரண்டாவது பகுதிக்குள் நுழைவோம். கீத கோவிந்தத்தின் இந்த மகாத்மியத்தை நாம் பார்க்கலாம். So now we are going to see the Mahatmya of Gita Govinda. First part of our about Jayadeva Goswami is over. இந்த கீத கோவிந்தமானது மகாகாவியம் என்று வர்ணிக்கப்படுகிறது. This Gita Govinda is narrated as Mahakavya. இந்த கீத கோவிந்தத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது தச அவதார ஸ்தோத்திரம். In Gita Govinda, very famous part is this Dashavatara Stotra. ஒரு முறை இந்த தசாவதார ஸ்தோத்திரத்தை எழுதி முடித்த பிறகு நிறைய ஆச்சாரியர்களுக்கு சந்தேகம் ஒன்று எழுந்தது. After the completion of Dashavadara Stotra, many acharyas they had doubt. இந்த தசாவதார ஸ்தோத்திரமானது பகவானின் பராக்கிரமத்தை வெளிப்படுத்தக்கூடிய லீலைகளை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல். So this Dasavadara Stotra, this glorifies the potencies of the Lord. அதாவது வீரிய ரசம். That is Virya Rasa. It explains about Virya Rasa. இங்கு ஜெயதேவ கோஸ்வாமி ரசிக பக்தர் என்று வர்ணிக்கப்படுகின்றார். Jayadeva Goswami is very glorious as Rasika Bhakta. அதாவது ஸ்ரீமதி ராதாராணி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் கோபியர்கள் இவர்களுடைய லீலைகளை இனிமையாக எழுதுவதில் ரசிக பக்தரான ஜெயதேவ கோஸ்வாமி கை தேர்ந்தவர். Jayadeva Goswami is an expert in writing about Sri Radha Madhav, Radharani, and also the gopis. He writes so beautifully about them. இந்த பிரளய பயோதி ஜலே திருதவானசி வேதம்
विहित बहित्र चरित्र अकेतं केशवधृतमीन शरीरा जय जगदीश हरे गोपाल कृष्णा. இங்கு ஜெயதேவ கோஸ்வாமி அனைத்து அவதாரங்களின் மூலம் கோபால கிருஷ்ணர் எனக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே குறிப்பிடுகின்றார். So here Jayadeva Goswami mentions that Krishna is the source of all avatars. அதை வெளிப்படுத்துவதற்காகவே நாம் ஜெயதேவ கோஸ்வாமி இங்கு இந்த வீரிய ரசத்தை முதலில் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். So Jayadeva Goswami introduces us the Virya Rasa. அதாவது நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்க்கலாம், முதல் 9 காண்டத்தில் இந்த வீரிய ரசமான, அதாவது பகவானின் விதவிதமான அவதாரங்களையும் அவருடைய உயர்வையும் நாம் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் 9 காண்டங்கள் வரை பார்க்கலாம். See, you can see in Srimad Bhagavatam up to 9 cantos, Lord Krishna's Virya Rasa and also Lord Krishna's different avatars, everything is being explained. பிறகு 10வது காண்டத்தில் வரும் பொழுது நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இனிமையான லீலைகளை நாம் பார்க்கலாம். In the 10th cantos of Srimad Bhagavatam, no, we can see the beautiful pastimes of Lord Krishna. இதே தத்துவத்தை தான் ஜெயதேவ கோஸ்வாமியும் தனது கீத கோவிந்தத்தில் செய்துள்ளார். The same philosophy is being followed by Jayadeva Goswami in his Gita Govindam. அதாவது அவர் இந்த கீத கோவிந்தத்தை எழுதும் பொழுது முதலில் பகவானின் பராக்கிரமத்தையும் வீரிய ரசத்தையும் பற்றி பகவான் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை அவர் வெளிக்காட்டுகின்றார். So when he writes, he writes about the parakrama of the Lord and also the virya rasa of the Lord and how Lord expresses these rasas, that also he has narrated so beautifully. அப்பேற்பட்ட உயர்ந்த பராக்கிரமசாலி இங்கு மாதுரிய ரசத்தில், அதாவது ஸ்ருங்கார அபிமனா, அதாவது ஸ்ருங்கார மூர்த்தி அபிமான என்று வர்ணிக்கப்படுகின்றார். Here the Lord is narrated as Shringara Abhimana in Abhimana. Glorifying the Shringara Vigraha. So here glorification is done about the Shringara Vigraha. So பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை இவ்வாறு ரொம்பவும் மிகவும் இனிமையாக புகழ்ந்து பாடியுள்ளார் ஜெயதேவ கோஸ்வாமி. So Jayadeva Goswami so beautifully glorified Lord Krishna. இந்த கீத கோவிந்தமானது முழுமையாக 24 அத்தியாயங்களை கொண்டது. So there are 24 chapters are there in Gita Govindam. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் 8 பதங்கள் உள்ளது. Each chapter has 8 shlokas. இந்த 8 பதங்களை தான் அஷ்டபதி என்று கூறுவார்கள். So these 8 shlokas are called Ashtapadi. இதில் 23 பதங்கள் பகவான் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் லீலைகளை விவரிக்க கூடியதாக இருக்கும். 23 shlokas they explain about the pastimes of Radha Krishna. பிறகு ஒரு பதமானது கோபியர்களுடைய இந்த லீலைகளையும் பகவானின் பராக்கிரமத்தையும் விவரிக்க கூடியதாக இருக்கும். So one verse it explains about the gopis and also the Lord Krishna's parakrama. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு முன்பு கூறியது போல, நீ பூரிக்கு முன்னால் செல், நான் பிறகு இந்த கீத கோவிந்தத்தின் இந்த மாதுரிய ரசத்தை அனைவருக்கும் வழங்குவேன் என்று கூறினார். As Chaitanya Mahaprabhu told him earlier, first you go to Puri Dham, next I will come, then I will spread this the Gita Govindam to all over the world to all people. Chaitanya Mahaprabhu இந்த மாதுரிய ரசத்தின் முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு முன்பாகவே ஜெயதேவ கோஸ்வாமி இந்த மாதுரிய ரசத்தின் முக்கியத்துவத்தை அனைவருக்கும் வழங்க தயாராக ஆனார். Before Chaitanya Mahaprabhu gave this the significance of Madhurya Rasa to everybody, and Jayadeva Goswami was ready to give the Madhurya Rasa to everybody. இதே விஷயத்தை ஸ்ரீல கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி தனது சைத்தன்ய சரிதாமிர்தத்திலும் விவரித்துள்ளார். There is a mention about this by Krishnadas Kaviraja Goswami in Chaitanya Charitamrita also.
அவர் கூறுகையில் உன்னத உஜ்வல ஸ்வபக்தி ஸ்ரீயாம், அதாவது சைத்தன்ய மகாபிரபு இந்த உயர்ந்ததான இந்த மாதுரிய ரசத்தை பரப்புவதற்கு, அதாவது கிருஷ்ண பிரேமையை பரப்புவதற்காக அவர் மேலிருந்து கீழே இறங்கி வருகின்றார் என்று. So here Chaitanya, Krishnadas Kaviraj Goswami has beautifully said that Sri Chaitanya Mahaprabhu came as Lord Krishna came as Chaitanya Mahaprabhu to give the topmost Krishna prem to everybody. இங்கு நாம் இப்பதத்தில் பார்க்கலாம், ஜெயதேவ கோஸ்வாமி சமஸ்கிருதத்தில் எழுதுவதில் பாண்டித்துவம் பெற்றவர். So we can understand that Jayadeva Goswami as an expert in writing Sanskrit. ஒரு முறை ஜெயதேவ கோஸ்வாமி கீத கோவிந்தத்தை எழுதி கொண்டிருந்தார். Once when Jayadeva Goswami was writing Gita Govinda, அப்பொழுது இந்த கீத கோவிந்தத்தில் 19வது அத்தியாயத்தை அவர் எழுதி கொண்டிருந்தார். When he was writing the 19th chapter of Gita Govinda, அதாவது ஸ்மரள கரள கண்டனம் மம சிரசி மண்டனம் தேஹி பத பல்லவம் உதாரம். அதாவது இந்த வரிகள் எதை குறிக்கிறது என்றால், ஸ்ரீமதி ராதாராணி ஒரு முறை மிகவும் இந்த பகவானின் மீது ஆன்மீக கோபத்தை கொண்டிருந்தார். So these verses say that once Radharani was very angry, that is spiritual. On the basis of spirituality, she was angry with the Lord. அப்பொழுது இந்த லீலையை மான லீலா என்று கூறுவர். So this leela is called Mana Leela at that time. ராதாராணியின் இந்த மான் லீலாவை சரி செய்வதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீமதி ராதாராணியின் பொற்பாதங்களை பிடித்து என்னை விட நீதான் மிக பெரியவள் என்று கூறுவது போல அவரது தலையை கொண்டு ராதாராணியின் பொற்பாதங்களில் வைப்பது இந்த வரியின் மகாத்மியம். The Mahatmya of this verse is like Lord Krishna, he keeps his head on the lotus feet of Srimati Radharani and tells that you are a more exalted person than me, he says. That is the speciality of this verse. ஆனால் இவ்வரிகளை எழுத தயங்கிய ஜெயதேவ கோஸ்வாமி, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பராக்கிரமத்தை உணர்ந்தவர், அவர் இவ்வரிகளை எழுதாமல் தயங்கினார். Jayadeva Goswami was little reluctant to write these verses because Lord Krishna is the highest parakrama person. அப்பொழுது அந்த வரிகளை மட்டும் எழுதாமல் அவர் குழப்பத்தில் நான் சென்று நதியில் குடித்து விட்டு வருகிறேன் என்று பத்மாவதி இடத்தில் கூறி தனது துண்டை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். He didn't write those verses and he said he was in high confusion. He told Padmavati, I'll just go and have a holy dip and come back. He went away. பிறகு சென்ற வேகத்திலேயே ஜெயதேவ கோஸ்வாமி திரும்பி வந்தார். So he immediately came back. அன்றைய நாள் ஏகாதசி. That day was the Ekadasi day. ஏகாதசி என்று வைஷ்ணவர்கள் தலையில் எண்ணெய் வைக்க மாட்டார்கள், அதாவது தானியங்களை உண்ண மாட்டார்கள். On Ekadasi day, usually Vaishnavas, they don't oil their hair and also they don't take grains. அப்பொழுது ஜெயதேவ கோஸ்வாமி பத்மாவதி தாயார் இடத்தில் கேட்கிறார், என் தலையில் எண்ணெய் வை, எனக்கு பழைய சோறு இருந்தால் கொடு என்று கேட்கிறார். At that time, Jayadeva Goswami was asking Padmavati, you oil my hair and also give me old rice. I want to eat. ஜெகநாத் பூரியில் இந்த பழைய சாதத்திற்கு பெரிய மகத்துவம் உண்டு. In Jagannath Puri, there is a great speciality for this old soaked rice. நாம் பூரிக்கு சென்றோமானால் ஒரு பெரிய ஒரு பிரசாத கூளையில் இந்த பழைய சாதத்தை போட்டு வைத்திருப்பதை நாம் பார்க்கலாம். When we visit Puri Dham, you can see over there, this old soaked rice is kept in a big vessel. பக்தர்கள் ஒருவருக்கு ஒருவர் இதில் பிரசாதத்தை எடுத்து அருந்துவர். ஆனால் அவர்களுக்கு என்ன தாற்பயம் என்றால், நாம் அந்த குவளையை தூக்கி குடிக்க கூடாது, கடித்து கொண்டு குடிக்க வேண்டும். ஏனெனில் குடிக்கக்கூடிய நபருக்கிடம் இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி மற்ற நபர்கள் குடிக்கும் பொழுது அவர்களுக்கும் அது பரவும் என்று ஒரு
தாத்பரியம். So there was a tatparya behind this. What is that is, no, when you take and drink that old rice, that vessel, no, that cup, you have to just bite and lick and then drink, so that whatever, no, devotional qualities you have, no, that will spread to others. That is the tatparyam behind this. So அது போல பத்மாவதி இடத்தில் இந்த ஜெயதேவ கோஸ்வாமி நடந்து கொள்வது மிகவும் வினோதமாக இருந்தது. And it was very strange, no, like Jayadeva Goswami, the way he was behaving to Padmavati. பிறகு பத்மாவதி கணவர் ஆயிற்றே, அவர் சொல்வதை செய்துதான் ஆக வேண்டும். பிறகு அவர் தன்னை தலையில் எண்ணெய் வைத்தார், சாப்பிடுவதற்கு இந்த பழைய சோற்றை அவருக்கு ஊட்டியும் விட்டார். Padmavati, no, she is wife of Jayadeva Goswami. She has to accept what her husband says. So she followed the instructions of Jayadeva Goswami. She oiled his hair, and also she was feeding that old rice to Jayadeva Goswami. பிறகு ஜெயதேவ கோஸ்வாமி அந்த விட்ட வரிகளை எழுத ஆரம்பித்தார். Then Jayadeva Goswami, whatever he left without writing, he started writing. ஸ்மரண கமல் கண்டனம் மம சிரசி மண்டனம் தேஹி பத பல்லவம் உதாரம் ஜ்வலதி மயி தாருணோ மதன கதனானலோ ஹரயுதயோ பஹித விஹாரம் பிரியே சாருஷீலே பிரியே சாருஷீலே. எவ்வரிகளை ஜெயதேவ கோஸ்வாமி எழுத தயங்கினாரோ அவ்வரிகளை இந்த ஜெயதேவ கோஸ்வாமி எழுதி முடித்தார். See, this Jayadeva Goswami, no, he was little reluctant to write those slokas, and those slokas were written by Jayadeva Goswami now. பிறகு எழுதி முடித்தவுடன் பத்மாவதியை பார்த்து ஜெயதேவ கோஸ்வாமி, நீ அளித்த பிரசாதமானது மிகவும் சுவையாக இருந்தது, உன்னுடைய அன்பான மனதும் அன்பான சேவையும் இப்பிரசாதத்தின் வடிவில் எனக்கு தெரிகிறது என்று கூறினார். And then after that, Jayadeva Goswami was looking at Padmavati and said, your love and affection, and your affection towards me, and also you gave the prasad, all that only, no, I like it very much. And he glorified Padmavati. பிறகு அவர் கழுத்தில் இருந்த இந்த சம்பக மலர் மாலையை எடுத்து பத்மாவதியின் கழுத்தில் அணிவித்தார். He was wearing champaka garland that he just took it, and then he put it on Padmavati's neck. பிறகு பத்மாவதி ஒன்றும் புரியாமல் குழம்பி நின்றாள். Padmavati was highly confused. She didn't understand anything. பிறகு பத்மாவதி கணவர் சாப்பிட்ட மிச்சத்தை, அதாவது மகா பிரசாதத்தை சாப்பிட ஆரம்பித்தாள். Then Padmavati, no, like Uchishtam left by the husband, no, she started eating. பிறகு வெளியே சென்றிருந்த உண்மையான ஜெயதேவ கோஸ்வாமி உள்ளே வந்தார். And then the original Jayadeva Goswami who went out, no, he came inside. தலையை துவட்டி கொண்டு வந்து பத்மாவதி சாப்பிடுவதை கண்டார். He was just like drying his hair, and he saw Padmavati was eating. அவர் கேட்டார், ஒரு பத்தி உண்பதற்கு முன்பாகவே ஒரு ஸ்திரீ, அதாவது பத்தினியானவள் சாப்பிடலாமா? இது தர்மம் இல்லையே என கேட்டார். So this is not dharma, no, before the husband eats, a wife should not eat. Don't you know this? He asked. அவர்கள் பத்மாவதி மிகவும் குழப்பத்தில் ஆழ்ந்தார். என்னவென்றால், நீங்கள் தற்போதுதானே சாப்பிட்டு முடித்தீர்கள், நான் ஏன் சாப்பிடக்கூடாது என்று கேள்வி எழுப்பினார். So Padmavati was highly confused, and she asked, just now you came and ate, then after you ate only I am eating. Why not I eat after you eat? She asked. பிறகு கூறினார், நீங்கள் இந்த ஓலை சுவடிகளில் எழுதினீர்கள், எனக்கு இந்த மாலையையும் அணிவித்தீர்கள் என்று கூறினார். You only wrote in this Valachwadi, and also you only offered me this garland, she said. என் கைகளால் தான் பிரசாதத்தை சாப்பிட்டீர்கள் என்று கூறியவுடன் ஜெயதேவ கோஸ்வாமி மயக்கத்தில் ஆழ்ந்தார். She said that I only fed you. Then Jayadeva Goswami fell unconscious. பிறகு மயக்கம் தெளிந்து ஓலைச்சுவடியை பிரித்து படித்தார். அதில்
இந்த ஸ்மரள கரள கண்டனம் எனக்கூடிய தான் தயங்கி எழுதிய இந்த வரிகளை பகவான் கிருஷ்ணரே வந்து ஜெயதேவ கோஸ்வாமியின் வடிவில் எழுதி முடித்தார். So when he woke up from his unconscious state, he saw that and it was written that verses which he didn't write, no, that Lord Krishna, he himself came and he has written in that. பிறகு அவர் தலையில் தேய்த்திருந்த எண்ணெயும் ஒரு சொட்டு அதில் பட்டிருந்தது. Even that one drop of oil, no, that was also found in that Valachuvadi. அவர் பிரமித்து போனார். நான் இதுவரை கண்டிடாத என் பகவானை நீ கண்டுள்ளாய். உன் கையால் பகவான் பிரசாதம் வாங்கி உண்டார். உன்னை பற்றி பகவான் அதாவது புகழ்ந்துள்ளார். நீ மிகவும் பாக்கியசாலி என பத்மாவதியை சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து வணங்கினார் ஜெயதேவ கோஸ்வாமி. Jayadeva Goswami, no, like he got he said it's wonderful. I didn't have darshan of Lord so far, but you are very fortunate. You had the darshan of the Lord, and also you fed the Lord, and he fell at the feet of Padmavati. பத்மாவதி கூறினால், நான் நரகத்துக்கு செல்ல போகிறேன், இது மட்டும் தெளிவாக தெரிகிறது. ஒரு ஸ்திரீயின் காலில் பத்தி விழக்கூடாது என்று கூறினார். பிறகு ஜெயதேவர் கூறினார், என்னுடைய பிரபு கிருஷ்ணர் இவ்வரிகளை எழுதி சென்றாரே, அது இப்பொழுது நடக்கிறதே, இதே விஷயத்தை தான் அவர் ஓலை சுவடியில் எழுதி சென்றார் என கூறினார். Then she said, no, like husband should not fall at the feet of the wife, then definitely I am going to Narakalok, she said. Then Jayadeva Goswami said, no, what he said in this sloka, no, the same thing is happening now. That is what, this is the Leela of the Lord, he said. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமதி ராதாராணியின் பொற்பாதங்களை தன் தலையில் வைத்தார் என்று நான் எழுத தயங்கியதை பகவான் எழுதி முடித்தார். நான் இப்பொழுது செய்ததில் எந்தவித தவறும் இல்லை, நீதான் என் குரு என்று கூறினார். So I was little reluctant to write that Lord Krishna fell at the feet of Radharani, but Lord came and wrote and showed that this will happen. That is why I am falling at your feet. Now you are my guru. Jayadeva Goswami said to Padmavati. பிறகு ஒரு நாள் ஜெயதேவ கோஸ்வாமிக்கு ஓலைச்சுவடிகளில் எழுதிய இந்த கீத கோவிந்தத்தை துணியில் தரிக்க வேண்டும் என ஓர் ஆசை ஏற்பட்டது. Jayadeva Goswami had a desire, know what he had written in the Valachuvadi, know that he wanted to write on the cloth. இந்த கீத கோவிந்தத்தை பதிக்கும்படி இந்த நெசவாளர்களிடம் ஜெயதேவ கோஸ்வாமி பிரார்த்தித்தார். So he went to the weavers and he was praying to them and requested them, you just prepare this Gita Govindam in your cloth. பூரியில் ஜெகநாதருக்காக பிரத்யேகமாக இருக்கக்கூடிய இந்த நெசவாளர்கள் ஓர் கண்டனத்தை தெரிவித்தனர். At that time, no, the devotees, the weavers who are very special to Puri Jagannath, no, they expressed their nibandhanai. அவர்கள் ஒரு கண்டனத்தை முன்வைத்தனர். So they expressed their reluctance to him. நான் இந்த தரியில் கீத கோவிந்தத்தை நெய்ய வேண்டுமானால் நீங்கள் கீத கோவிந்தத்தை பாடுங்கள், நீங்கள் பாட பாட நான் இந்த தரியில் கீத கோவிந்தத்தை தரிக்கிறேன் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். They said that if you want us to weave this Gita Govindam in this, then you have to sing. As you sing, we will do this. The weavers, they put a condition. மனமகிழ்ந்த ஜெயதேவ கோஸ்வாமி இந்த கீத கோவிந்தா கண்டுவா எனக்கூடிய இந்த வேலைப்பாடை முடிப்பதற்காக மெய்மறந்து கீத கோவிந்தத்தை பாட ஆரம்பித்தார். Jayadeva Goswami, no, he was so absorbed and he started singing the Gita Govinda Kandwa and he was immersed in that. ஆனால் இந்த கீத கோவிந்தத்தை பாதி பதத்திற்கு வரும் பொழுது ஆனந்தத்தில் ஜெயதேவ கோஸ்வாமி கல்லாக உறைந்தார். So when he was singing, no, when he was halfway through, no, he was so excited and ecstatic and then he became a rock. உடனடியாக எங்கிருந்தோ ஒரு நபர் வந்து, இவர் எனது அண்ணன் தான், இவர் எனது இளைய சகோதரர், நான் இவருடைய அண்ணன், நான் மிச்ச பதத்தை பாடுகிறேன், நீங்கள் தரியுங்கள் என கூறி மிச்ச பதத்தை பாடி முடித்தார். இத்தரியும் நெய்தலும் முடிந்தது. There was a strange man who came and said, so he is my younger brother, now I'll continue singing, though you continue the weaving, so you complete this Gita Govinda, he said. பிறகு ஜெயதேவ கோஸ்வாமி தன் மயக்கத்திலிருந்து எழுந்தார். கீத கோவிந்த இந்த பாடல் தரித்து முடித்திருப்பதை கண்டு ஆச்சரியம் அடைந்தார்.
Jayadeva Goswami, he woke up from his unconscious state and he was so amazed to see that this Gita Govinda was completed. பிறகு இது எவ்வாறு சாத்தியமாயிற்று என்று கேட்டவுடன் அந்த தரிப்பர் கூறினார்கள், உங்களுடைய மூத்த சகோதரர் ஒருவர் வந்தார், நீங்க பாடி முடித்த பாதியை அவர் பாடி முடித்தார், நாங்கள் தரித்து முடித்து விட்டோம் என கூறினார். In amazement, he was asking the weavers, how is it possible? He asked. Then they said that no, your elder brother came here. He only said the remaining half I'll continue and sing. You just complete the one. That is why when he was singing, we were able to complete it. அவர் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார். எனக்கென்று இவ்வுலகத்தில் பத்மாவதி மட்டும்தான் இருக்கிறார், எனக்கு கூட பிறந்த சகோதரர்கள் யாரும் இல்லை. அப்பொழுது வந்தவர் யார் என்றதை ஜெயதேவ கோஸ்வாமி நன்று உணர்ந்தார். He was wonderstruck. I have only Padmavati as only my wife relationship. I have nobody in this world. Then he could understand this is done by the Lord. பத்மாவதிக்கும் எனக்கும் மட்டும் தெரிந்த இந்த கீத கோவிந்தத்தை யார் பாட முடியும்? பகவான் கிருஷ்ணர் மட்டுமே இந்த கீத கோவிந்தத்தை பாட முடியும். மூன்றாவது நபராக அந்த நபருக்கு மட்டுமே இந்த கீத கோவிந்தத்தை பற்றி தெரியும். அவர்தான் வந்து பாடியுள்ளார் என்பதை கேட்டு மனமகிழ்ந்தார். He was so happy, this Gita Govinda only I know and Padmavati know, and there is a third person, only Lord knows this Gita Govinda. Yes, the God has come, only he sang this Gita Govinda, and he was very happy. பிறகு இங்கு நாம் ஜெகநாத் லீலையை பார்ப்போம். பக்தர்களின் ஆர்வத்தை கண்டு ஜெகநாதர் அவர்கள் சேவை செய்யும் பொழுதே அவ்விஷயத்தை எடுத்துக்கொண்டு மனமகிழ்வார் என்பதை நாம் இந்த லீலையிலிருந்து காண்கின்றோம். So when we do service to Lord Jagannath, Lord Jagannath is very happy, and also he accepts this, and also he's very happy about his devotees. அதே போல ஜெகநாத் பூரியில் மிக பிரசித்தி பெற்ற காஜா எனக்கூடிய இந்த இனிப்பு வகை, இது எங்கு செய்யப்பட்டாலும் பகவான் ஜெகநாதர் உடனடியாக தன் கைகளை அந்த பாத்திரத்தில் விட்டு எடுத்து உண்பதாக ஜெகநாத் மகாத்மியம் கூறுகிறது. See, Jagannath Mahatmya says that this Kaja sweet, this is a favorite sweet of Lord Jagannath. Wherever we do this Kaja sweet, then immediately Lord Jagannath will extend his hand and put his hand in the vessel and he'll take and eat this Kaja sweet. ஒரு முறை ஒரு சிறு பெண் அவள் பூ பறிக்க செல்லும் பொழுது இந்த கீத கோவிந்தத்தை பாடிக்கொண்டே பூக்களை பறிக்க சென்றாள். There was this little girl, when she went to pluck the flowers from the plant, she was singing Gita Govinda and she was plucking flowers. பூக்களை பறிக்கும் பொழுது தனக்கு தெரிந்த கீத கோவிந்தங்களை அவள் பாடி பூ பறிக்கதை வழக்கமாக கொண்டாள். So her usual custom is, whatever she knows that Gita Govindam, she will sing and she will pluck the flowers. இந்த மரத்தின் உயரத்தில் இருக்கக்கூடிய பூக்களை அவள் அதாவது குதித்து குதித்து அந்த பூக்களை பறிப்பது ஒரு வழக்கமாக கொண்டிருந்தாள். So this tree, like top, there are some flowers will be there, and she's too small, and she used to jump and pluck those flowers. இந்த கீத கோவிந்தத்தை கேட்ட ஜெகநாதர் யாருக்கும் தெரியாது பூரி கோவிலுக்குள் இருந்து வெளிவந்து இந்த பெண்ணின் பாடலை மறைந்திருந்து கேட்பார். சில காலங்கள் கழித்து இவள் எங்கெல்லாம் செல்கிறாளோ அங்கெல்லாம் ஜெகநாதரும் பின்னே செல்வார். So Lord Jagannath, from inside the Puri sanctum, santorium, he'll come out. So he will see to that nobody watches him. He will listen to this young girls singing, and wherever this girl goes, Jagannath also will go behind her. இவள் பூக்களை பறிக்க மரத்தில் மேல் அதாவது எம்பி குதிக்கும் பொழுது ஜெகநாதரும் கூடயே குதிப்பார். When the girl jumps up to pluck the flowers, Jagannath also jumps up along with the girl. ஒரு நாள் இந்த பெண்மணி கத்திரிக்காய் பறிக்க தோட்டத்திற்கு போகும் பொழுது கீத கோவிந்தத்தை பாடி சென்று விட்டாள். So she was singing and plucking brinjals from the plant. ஜெகநாதர் இந்த கத்திரிக்காய் தோட்டத்திற்கு போகும் பொழுது நடனமாடும் சமயத்தில் அவரது பட்டு பீதாம்பரம் இந்த கத்திரிக்காய் முள்ளில் மாட்டிக்கொண்டு கிழிந்து போனது. When Jagannath was jumping and dancing, that time, his pithambara, that silk cloth, that got into that thorn of that brinjal plant, and then it is torn. பிறகு சாயங்காலம் வேலை சந்திய ஆரத்திக்கு நேரம் ஆயிற்று என்று ஜெகநாதர் தனது கோவிலுக்கு திரும்பி சென்று விட்டார். Jagannath, it is Sandhyarthi time, then he went to his dham.
பிறகு சந்தி ஆரத்திற்கு கஜபதி மகாராஜ் அந்த நாட்டின் அரசர் வந்திருந்தார். So for Sandhya Aarti, the king of that Puri Dham, Gajapati Maharaj came over there. அப்பொழுது திரைகள் நீக்கப்பட்டு ஜெகநாதரின் தரிசனம் காட்டப்பட்டது. அப்பொழுது ஜெகநாதரின் பீதாம்பர வஸ்திரம் கிழிந்திருப்பதை மகாராஜா பார்த்தார். When the screen was more moved, at that time, Gajapati Maharaj saw that Lord Jagannath's that Pitambara, there was a stir in that. உடனடியாக பூஜாரிகளை அழைத்து, நான் உங்களுக்கு ஜெகநாதருக்கு அழகாக அலங்காரம் செய்வதற்காகவும் சேவைகளை அருமையாக செய்வதற்காகவும் பணம் அளித்தால் நீங்கள் என்னை ஏமாற்றி விட்டீர்கள் என கூறி கைது செய்ய உத்தரவிட்டார். Then the king said that Jagannath is wearing only torn cloth, so I gave you money, I gave you all the facilities for you to decorate nicely Lord Jagannath, but you didn't do that, so he ordered to imprison them. உடனடியாக ஜெகநாதர் அன்று இரவே அந்த கஜபதி மகாராஜின் கனவில் வந்து, நீ அவ்வாறு செய்யாதே, நான் இவ்வாறு கீத கோவிந்தத்தை பாடி கேட்க செல்லும் பொழுது எனது உடை கிழிந்து விட்டது என கூறினார். And then Lord Jagannath appeared in Gajapati Maharaj's dream the same night and told, like when I went out to hear this Gita Govindam, at that time, like my cloth got into this thorn, then it got torn. அப்பொழுது ஜெகநாதர் கூறினார், நீ மட்டும் உன் அரசவையில் இந்த கீத கோவிந்தத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைகிறாய், எனக்கு இதை கேட்க வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? அதனால் இந்த பெண்மணி நான் பின்னே சென்றேன் அல்லவா, அப்பெண்ணை தினமும் என்னுடைய ஸ்ரீ மந்திரம் எனக்கூடிய ஜெகநாத் பூரி கோவிலில் வந்து நடனம் பாடி ஆடும்படி உத்தரவிடும்படி ஜெகநாதர் கூறினார். And then Lord Jagannath told the king that every day you are listening to this Gita Govindam in your kingdom. Even I want to listen to that. Why don't you ask this young girl to come and sing and dance in my temple? அன்று முதல் இந்த ஒடிசி நடனத்தில் இந்த கீத கோவிந்தம் பாடல் பிரபல்யமானது. So from that day onwards, it was very famous in this classical Odissi dancers, they dance for this Gita Govindam song. இன்றளவிலும் ஜெகநாதர் ரத யாத்திரையின் பொழுது பார்க்கலாம். ஜெகநாதரின் பகண்டி உற்சவம் போன்ற காலங்களில் இந்த ஒடிசி நடனம் ஆடக்கூடியவர்கள் கீத கோவிந்தத்தை பாடி ஆடுவதை நாம் இன்றளவிலும் ஒரிசாவில் காணலாம். Even today, in Orissa, you can see that, during Ratha Yatra and other festival times, these Odissi dancers, they sing and dance for this Gita Govinda song. இந்த கீத கோவிந்தத்தை கேட்டுதான் பகவான் இன்றளவிலும் ஜெகநாத் பூரியில் சயன சேவைக்கு செல்கிறார். So Lord goes to Sayana Seva after hearing this Gita Govinda in Puri Dham. அதிகாலையிலும் எழுவது இந்த கீத கோவிந்த பாடலை கேட்டுதான். Early morning also he wakes up by listening to this Gita Govinda. So ஜெகநாதர் இவ்வளவு பிரியம் வைத்துள்ளார் இந்த கீத கோவிந்தத்தின் மீது. So Lord Jagannath, he loves Gita Govinda very much. ஒரு நாள் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு நபர் ஸ்ரீ சாலக்கிராம சீலா, அதாவது பகவானுக்கும் இந்த கண்டகி நதியில் கிடைக்கக்கூடிய இந்த கற்களுக்கும் வேறுபாடு இல்லை, அந்த கல்லை வைத்து செருப்பு தைப்பதற்காக ஆணி அடிப்பதை ஒரு பிராமணர் கண்டார். Once, there was a cobbler, this Salagrama Shila, which is found in Gandaki Nadi, and there is this Salagrama Shila is non-different from the Lord. And one Brahmin, he saw that this cobbler was using this Salagrama Shila to use for beating the screw. அப்பொழுது அந்த பிராமணர் ஏதேதோ கூறி சாலக்கிராமத்தை தன்னிடத்தில் வாங்கி கொண்டு வீட்டிற்கு கொண்டு சென்று பால், தயிர், தேன் போன்ற அமிர்தமான விஷயங்களால் அபிஷேகம் செய்தார். So at that time, this Brahmana, he collected many Salagrama Shilas and he went to his house and he was doing abhishekam for Salagrama Shilas with milk, curd and honey. அப்பொழுது அந்த சாலக்கிராம சீலா அவரிடத்தில் பேசியது, நான் அந்த செருப்பு தைப்பவரிடத்தில் மிக மகிழ்ச்சியாக இருந்தேன். அவன் செருப்பு தைக்கும் பொழுது என்னை வைத்து ஆணி அடித்தாலும் அவன் கீத கோவிந்தத்தை பாடி செருப்பு தைப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான். எனக்கு அங்குதான் மகிழ்ச்சியாக உள்ளது, உடனடியாக என்னை கொண்டு அங்கு விடு என்று கூறினார்.
At that time, no, that the Shalagrama Sheila spoke. So I was very happy with the cobbler, because when he was doing that work, no, he used to sing Kita Govindam and he used me for his service. So I liked that only. I'm very happy over there. Could you please take me and leave me to this cobbler? ஒரு முறை இந்த நாட்டு மன்னனான புருஷோத்தம தேவ மகாராஜா எனக்கூடியவருக்கு ஜெயதேவ கோஸ்வாமியின் மீது பொறாமை ஏற்பட்டது. Once, no, this Purushottama Dev Maharaja, no, he was so jealous on Jayadeva Goswami. ஜெயதேவ கோஸ்வாமி துறவியாக இருப்பினும் அவருக்கு எல்லா விதமான புகழும் வந்து சேர்வதை கண்டு அவர் மிகவும் பொறாமையுற்றார். Even though he's a sannyasi, no, all glories they reach to Jayadeva Goswami. That is why, no, this Maharaj was so jealous to see Jayadeva Goswami. அப்பொழுது அவர் அபினவ கீத கோவிந்தம் எனக்கூடிய ஒரு கிரந்தத்தை எழுதினார். Then the Purushottam Maharaj, he wrote Abhinava Gita Govindam, that grantha he wrote. அப்பொழுது இந்த அபினவ கீத கோவிந்தத்தை அங்கீகரிக்கும்படி புலவர்களிடத்தில் அவர் வேண்டினார். So he was asking for he was asking to get authoritativeness. He asked all the poets. ஆனால் இந்த அபினவ கீத கோவிந்தத்தில் எக்கச்சக்கமான பிழைகள் இருப்பதை அவர்கள் கண்டனர். So they saw that there were a lot of mistakes in this Abhinava Gita Govindam. ஆனால் அரசன் என்ற பட்சத்தில் அவர்கள் குற்றங்களை சுட்டிக்காட்ட பயந்தார்கள். Because he was a king, no, they were not ready to pinpoint the mistakes. அப்பொழுது இந்த கீத கோவிந்தம் ஜெகநாதருக்கு மிகவும் பிரியமானது. ஆகையால் ஜெயதேவர் எழுதிய கீத கோவிந்தத்தையும் புருஷோத்தம மன்னர் எழுதிய அபினவ கீத கோவிந்தத்தையும் பகவானின் சந்நிதிக்கு முன் கொண்டு வைத்தனர். So what they do, Gita Govindam means Lord Jagannath loves very much. No, they just kept in front of the Lord Jayadeva's Gita Govindam and Abhinav Gita Govindam written by Purushottama Maharaj. மறுநாள் கோவிலை நடை திறக்கும் பொழுது ஜெயதேவரின் கீத கோவிந்தம் பகவானின் தன் தலைக்கு மேல் இருந்தது. So next day, no, when they opened the temple doors, no, that time, no, this Jayadeva Goswami's Gita Govindam was on the top of Lord's head. அபினவ கீத கோவிந்தம் தொடப்படாத நிலையில் இருந்தது. This Abhinava Gita Govindam, no, without touching, it was there where it was kept. அப்பொழுது இந்த கீத கோவிந்தத்திற்கு மகா காவியம் என்று பெயர் பெற்றது. அப்பொழுது this Gita, so that time, no, the Gita Govindam got the name and fame as Mahakavya. இந்த காவியத்திற்கு நிகரானது எதுவுமே இல்லை என்று கூறப்பட்டது. So there is no kavya equivalent to Gita Govindam. ஜெகநாத் பூரியில் கம்பீரா எனக்கூடிய ஒரு இடம் உள்ளது. There is a place called Gambira in Jagannath Puri. அங்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்களுடன் தங்கி லீலைகளை செய்து வந்தார். There, no, Chaitanya Mahaprabhu was staying over there, and with his associates he was doing the pastimes over there. சைத்தன்ய மகாபிரபுவின் சகாக்கள் அடிக்கடி இந்த லலித லவங்கலதா பரிசீலன கோமல மலய சமீரே மதுகரணிகர காமா கரம்பித கோகில புஞ்சித குஞ்சன ஊரே என்னும் இந்த கீத கோவிந்தத்தை பாடிக்கொண்டு இங்கும் அங்கும் போய்கொண்டு இருப்பார்கள். At that time, no, the associates of Chaitanya Mahaprabhu, no, this Lalita Lavanga, this song, no, they'll be singing here and there and they go around. இதை பற்றி ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் அந்திய லீலையில் 19.14 விவரிக்கப்பட்டுள்ளது. So there is an explanation about this in Chaitanya Charitamrita Antya Leela 19th chapter 14th verse. நான் இந்த லீலையுடன் இப்பதத்தை முடித்துக் கொள்கின்றேன். இது ஒரு முறை கீத கோவிந்தத்தை, அதாவது பகவான் ஹரிக்கு, அதாவது ராதா மாதவருக்கு கோவில் கட்டுவதற்காக ஜெயதேவ கோஸ்வாமி பல அரசர்களை சென்று பார்த்து நிதி திரட்டுவதற்காக சென்றார். Jayadeva Goswami, no, he was doing fundraising to construct a temple for Radha Madhav. For that he met many kings. அப்பொழுது அவர் கையில் அதிகமான செல்வத்தை வைத்திருந்த சில திருடர்கள் அவர்களை ஜெயதேவ கோஸ்வாமியை தாக்கி அவர்கள் கை கால்களை முறித்து ஒரு பாழுங்கணத்தில் புடித்து தள்ளிவிட்டார்கள். At that time, no, this one thieves, no, they just took the money away from Jayadeva Goswami. He broke his hands and legs and pushed him inside a deep well.
அப்பொழுது அந்த வழியாக வந்த அந்த நாட்டின் அரசர் இந்த பாழுங்கிணற்றில் யாரோ முனகும் சத்தத்தை அவர் கேட்டார். So there was the king was passing through this well. No, he could hear that some murmuring sound from inside the well. அப்பொழுது யார் இந்த கிணற்றில் இருப்பது என்று பார்த்து வெளியே எடுத்தால் அது ஜெயதேவ கோஸ்வாமி, மிகவும் புகழ்பெற்ற கவி. He just looked inside the well and he saw Jayadeva Goswami over there, and he was such a beautiful, world famous poet. அப்பொழுது அவர் சிறிது காலம் தன்னுடைய அரண்மனையில் ஜெயதேவருக்கு மருத்துவ வசதிகள் எல்லாம் செய்து தங்க வைத்தார். So for some time, no, the king took him to his kingdom and he was given medical treatment and made him to stay in his kingdom. ஒரு நாள் இந்த திருடர்கள் அனைவரும் மாறு வேடத்தில் அரண்மனைக்குள் வருவதை ஜெயதேவ கோஸ்வாமி கண்டார். So one day Jayadeva Goswami saw that these thieves, no, they came in disguise inside the kingdom. இருப்பினும் ஜெயதேவ கோஸ்வாமி வைஷ்ணவர் அல்லவா, அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பாக இரு காவலாளியும் அனுப்பி வைத்தார் ஜெயதேவ கோஸ்வாமி. So being a Vaishnava, no, like Jayadeva Goswami gave them whatever they want, and also for their protection he sent 2 soldiers also along with them. ஆனால் திருடர்களின் புத்தி எவ்வளவுதான் நல்ல நபர்களுடன் சேர்ந்தாலும் மாறவே மாறாது. பாதி வழியில் சென்றவுடன் அந்த இரு காவலர்களையும் எங்களுக்கு இதற்கு மேல் போக தெரியும், நீங்கள் திரும்பி அரண்மனைக்கு போங்கள் என கூறினர். Because they are thieves, no, they have the basic character, no, they said after going halfway through, no, say we know how to go, you both you leave us, they said. ஆனால் போகும் வழியில் அவர்கள் ஒரு விஷயத்தை அந்த காவலர்களிடத்தில் கூறினர். என்னவென்றால், ஜெயதேவ கோஸ்வாமி சாதாரண நபர் அல்ல, அவர் தண்டனைக்கு உரியவர். எனது நாட்டு மகாராஜன் ஜெயதேவனை தண்டிக்கும்படி கூறினார். நாங்கள் தான் அவர்கள் கை கால்களை உடைத்து பாழுங்கிணத்தில் தள்ளினோம். அதை மறைப்பதற்காக எங்களுக்கு பணம் கொடுத்து தப்பிக்க முயற்சிக்கிறான், அவனை விட்டு விடாதீர்கள் என இந்த திருடர்கள் பொய் உரைத்தார்கள். So they were telling lies to the soldiers, no, like the only our king only told us, no, like to break the hands and legs of Jayadeva Goswami and put him inside the well, and only to hide that, no, Jayadeva Goswami, when we came to see him, no, he has given us money and protection, and he is hiding that, they said to these soldiers. இந்த வார்த்தை அந்த திருடர்களின் வாயிலிருந்து வந்த மாத்திரத்தில் பூமி இரண்டாக பிளந்து அனைத்து திருடர்களும் பூமிக்குள் சென்று மாய்ந்தார்கள். When they uttered this, no, immediately the earth broke open and all the thieves, no, went inside the earth. நாம் பார்க்கலாம், ஜெயதேவ கோஸ்வாமி, சண்டிதாசர், வித்யாபதி, பில்வமங்கல தாக்கூரா இவர்களது காவியங்களாகட்டும் கருத்துக்களாகட்டும் அனைத்தும் ஒரே விஷயத்தை கூறுவது போல் உள்ளது. So when we see, no, like Jayadeva, Chandidas, Vidyapati and Bilvamangala Thakura, whatever they have said, no, all of them has given the same concept. இவர்கள் பகவானின் மிக உயர்ந்த இந்த லீலையை பறைசாற்றுவதற்காக இந்த காவியங்களை எழுதினர். So they have written, no, the like lords, all this topmost leelas that they want everybody to get, no, they have written these kavyas. சோ ஆனால் இங்கு ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. There is a caution given here. என்னவென்றால், இந்த கீத கோவிந்தம் எனக்கூடிய இந்த காவியத்தை எல்லாராலும் படிக்க இயலாது. So everybody cannot read this Gita Govinda kavya. பக்தியில் முதிர்ந்த அதாவது வளர்ச்சி பெற்ற பக்தர்களால் மட்டுமே இந்த கீத கோவிந்தம் எனக்கூடிய காவியம் புரிந்து கொள்ளவும் படிக்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. Highly matured devotees only can understand and they can read this Gita Govinda. இந்த கீத கோவிந்தத்தை படிக்க வேண்டுமானால் நாம் ஆன்மீக குருவிடத்தில் முதலில் தீட்சை பெற்று அவரிடத்தில் அனுமதி பெற்று பிறகு நாம் இந்த கீத கோவிந்தத்தை படிக்கலாம். If you want to read Gita Govinda, you have to take initiation first, and also you have to get the permission of your spiritual master, and then only you can read Gita Govinda. பிறகு நாம் கீத கோவிந்தத்தில் அடங்கி இருக்கக்கூடிய இந்த பக்தி சாரத்தை அனுபவிக்கலாம். Then only we can enjoy and relish the essence of Gita Govinda. அது குருவின் கருணையால் மட்டுமே முடியும். Only by the mercy of the spiritual master only it is possible. Hare Krishna. Jai Shri Prabhupada ki jai. Jai.
Hare Krishna, Prabhuji. Wonderful Jayadev lecture. Goswami ki jai. Jai. Very wonderful Hare lecture. Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. So it was very, very absorbing, and we did not know how the time went, and it was so enlivening. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது பிரபு. I think you are enjoying means you are fully deeply involved. So ரொம்ப ரொம்ப அனுபவிச்சே பேசிருக்கீங்க. Yes, Prabhu. So it was very, very wonderful. Very glorious, Prabhu. Glorious. Thank you, Prabhu. So I think all the devotees really like this, or not like just. It was so wonderful. So absorbing. As you said, it's very high philosophy. இல்ல ரொம்ப உயர்ந்த ஒரு தத்துவம். ரொம்ப எளிமையா தமிழ்ல பேசி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரபு. Thank you. Hare Krishna. Hare Krishna. There are a few, I think, messages. A lot of people are glorifying you. Excellent explanation. Amazing lecture. Wonderful lecture. Jayadev Goswami Gita going to bring a lot of. PowerPoint lesson also have some. Okay. Thank you, Swami Lakshmana Mataji. Did excellent job translating. Hare Krishna. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப நிறைய விஷயங்களை பேசினாரு. You also could easily grasp and translate quickly. Thank you, Mataji. Thank you for all your mercy. Thank you again, all the devotees. Hare Krishna. Jai Shri Prabhupada. Jai Shri Jayadev Goswami ki jai. Panchakalpatarubhishya kripa sindhubhyo cha patitanam pavanebhyo Vaishnavebhyo namo namaha. Ananta koti Vaishnava Vijay Namah Charida Satvijay. Shri Prabhupada ki jai. Hare Krishna.